கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? அடிப்படையில நமக்கு சேப்தியா இருக்குற சூழ்நிலைதான் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு நிச்சயமாக ரிஸ்க் எதுவுமில்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். புதுசா எதையாவது முயற்சி செய்யணும்னு தோணாது. ஏதாவது பெரிய கனவு இருந்தாலும் அதை எப்போது தொடங்குவது என்று தெரியாமல் களைப்பாகவே இருக்கும். இதுல இருக்கும்போது பிரச்சனையே இல்லைன்னு தோணும். ஆனா வளர்ச்சி ஆகுறதுக்கும் பெரிய லெவலுக்கு போறதுக்கும் இது ஓவரா சேப் ஆக்கிவிட்டுடும். நம்ம வாழ்க்கை நாள் தவறாம ஒரே மாதிரி ஓடிட்டும் காலையில எழுந்து வேலைக்கு போயி மீண்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறது. அந்த மாதிரி ஒரே சுழற்சில நாம இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. இதுவும் சரிதான், தப்பும் இல்ல. ஆனா இப்படி நீங்க எப்போமே இருந்துட்டே இருந்தா வளர்ச்சி காண முடியாது, பெரிய விஷயங்களை அடைய முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளிய வரலாம்? நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரணும்னா சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சிக்கணும். அது நிச்சயமான இடம்தான். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததுக்குப் பிறகுதான் எது நிஜமா நமக்கு சவாலா இருக்கு, எது நாம கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் தெரியும். நாம இன்னிக்கு இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு லெவலுக்கு மேல போறதுனா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க வேண்டும். இதோ நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரணும்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி பார்க்கணும். இது ஒரு புதிய மொழி கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஒரு தொழில்திறமையாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண பழக்கமாக கூட இருக்கலாம். என்னால முக்கியமான 6 மாஸ்டர் டிப்ஸ் கொடுக்க முடியும். இது உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ணாலே நீங்க 90% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 1, புதுசா ட்ரை பண்ணணும். நீங்க தினமும் செய்யும் விஷயங்களிலேயே புது மாற்றம் ஏற்படுத்தி பார்க்கணும். உதாரணமா, ரைட் ஹேண்டுல பல்வளக்கறதுக்கு பதிலா லெஃப்ட் ஹேண்டில் பல் விலக்கி பார்க்கணும். நீங்க ஆபீஸ்க்கு கல்லூரிக்காக போறவங்களா இருந்தா டெய்லி போற ரூட்ட மாத்தி வேற ஒரு ரூட்டுல போங்க. உங்களுக்கு பிடித்த உணவை நீங்களே சமைச்சு பார்க்கணும். உணவு நல்லா இல்லனா கூட பரவால்ல, ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி செய்யறதுனால என்ன பயனு கேட்டீங்கன்னா, நம்ம மூளை புதுசா வேலை செய்யத் தொடங்கும். அதுவே நம்ம டெவலப்மெண்ட்க்கு முக்கியம். நம்பர் 2, ஒரு நாளும் பயத்துக்கு அடிமை ஆகக்கூடாது. நீங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது நம்மால முடியுமா, முடியலைன்னா என்ன ஆகும்னு பயம் வரும். அது நார்மல் தான். அந்த பயத்தை ஜெயிச்சா நீங்க வெற்றிக்கு முதல் படி போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்கு பயமோ அதை செஞ்சு பார்க்கணும். முதல் வாட்டி செய்யும்போது கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்காக செய்யாம விட்டக்கூடாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு பயமா? ஏதாவது ஒரு சின்ன பேச்சு நாமாக உருவாக்கி பேசி பார்க்கணும். பிசினஸ் ஆரம்பிக்க விருப்பமாயிருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப திறமை இருக்கலாம். இருந்தாலும் இந்த பயம் உங்கள அந்த வேலையை செய்ய விடாது. அதிக முதலீடு இல்லாம அகலமா காலை வைக்காம ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா வச்சு செஞ்சு பார்க்கணும். நம்பர் 3, ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை அப்சர்வ் பண்ண வேண்டும். சக்சஸ்டா இருக்குறவங்களை பார்த்து அவங்க வெற்றியை அனலைஸ் பண்ணணும். அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி மாற்றங்களை பண்ணாங்க. நாம ஏதேதோ விஷயத்தை மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை முன்னேறணும்னா இந்த மாதிரி வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாமும் காப்பி அடிக்கணும். இதுல எந்த தப்பும் இல்லை. இப்படி முன்னேறியவர்களிடமிருந்து நீங்கள் வியந்து பார்த்த ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் என்று பார்க்கணும். உதாரணமா, ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ 10 வருடத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தார், அவரோட பழைய வாழ்க்கை, இப்பொழுது அவர் அனுபவிக்கும் புதிய வாழ்க்கை இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்க அதை நம்ம லைஃப்புக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிச்சு பண்ணுங்க. நம்பர் 4, தோல்வியடைஞ்சா பயப்படக்கூடாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் காலத்துல இருந்து பெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. பெயிலானா லைஃப்ல செட்டிலாக முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா சக்சஸுக்கும் பெயிலியருக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்கு. அதாவது சின்ன குழந்தை நடக்க முயற்சி பண்றப்போ ஒரே முயற்சில நடக்கிறது இல்ல, எவ்வளவோ தடவை கீழே விழும், முயற்சி செய்யும். அதே மாதிரி நீங்க கற்றுக்கொண்டே முயற்சி பண்ணணும். நம்பர் 5, நம்ம சுத்தமும் சூழ்நிலையுமே நம்ம வெற்றியை பாதிக்கும். நம்ம கூட இருக்குற மக்களே
நம்ம வளர்ச்சியை பாதிச்சிடுவாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்களோட இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, நம்மளால எல்லாம் முடியாதுப்பான்னு டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவான எண்ணம் கொண்ட மக்களோட இருக்கணும். அதாவது எப்பவுமே வளர்ச்சியை பற்றி யோசிக்கின்ற மக்களோட இருந்தோம்னா அது நம்மள வளர்க்கும். நம்பர் 6, தினமும் ஒரு கோல் செட் பண்ணணும். எல்லாரும் நான் பெரிய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முதல் அடியை எடுக்கவே பயப்படுவாங்க. உதாரணமா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஏதாவது உங்களுக்கு மிகவும் ஈஸியாக வர ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதுல ஒரு வீடியோவை தயார் பண்ணி பார்க்கணும். அதை உங்க நண்பர்களுக்கு போட்டு காமிக்கணும். அவர்களுடைய ஃபீட்பேக், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் மைண்டட் பீப்பிள் கிட்ட காமிக்க கூடாது. உதாரணத்திற்கு உங்களுடைய தாயாரிடமோ அல்லது தந்தையிடமோ அல்லது உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் மனைவியிடமோ காட்டுங்கள். அவர்கள்தான் உங்களை ஊக்குவிப்பார்கள். உங்களால முடியும் என்ற ஒரு நிலையில் நீங்க கண்டிப்பா யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோ போடுங்க. முதல் வீடியோ போடுறதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி யூடியூப் சேனலை நடத்த முடியும்? அடுத்த 6 மாதத்துக்குள்ள உங்க கம்ஃபர்டபிள் ஜோனில் இருந்து வெளியில் வருவீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுடைய வெற்றிக்கு மேலே கூறிய 6 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ செய்யுங்க. கம்ஃபர்டபிள் ஜோனில் இருந்து வெளியே வராதவர்கள் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து காலம் கழிச்சுடுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க, ட்ரை பண்றவங்க தோல்வி வந்தாலும் ஒரு நாள் ஜெயிச்சுடுவாங்க. நான் இன்று இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு தினமும் உன்னோட ப்ரோகிராஸை செக் பண்ணணும். நீயும் ஒரு நாள் பழைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுவ, அப்போ நான் சிம்பிளா இருந்தேனே, இப்போ வேற லெவலுக்கு வந்துட்டேன்னு. முயற்சி செய், வேலை செய், கம்ஃபர்டபிள் ஜோனில் இருந்து வெளிலவா, ஜெயிச்சிடுவ. இன்று உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் எல்லோருமே அவர்களுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு, அதாவது அவர்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோனிலிருந்து வெளியில் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய சுகத்தை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு அங்கு இருக்கும் பருவ மாற்றங்கள், உணவு மாற்றங்கள் இவைகளை ஏற்றுக்கொண்டு கடினமான சூழ்நிலையில் படித்து முன்னேறி வருகின்றார்கள். பிற்காலத்தில் அவர்கள்தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் தங்களுடைய குடும்பங்களை வைத்திருக்கிறார்கள். வெளிநாடு சென்றவர்கள் மட்டுமல்ல, உள்நாட்டிலேயே தங்களுடைய சுகதுக்கங்களை விட்டுவிட்டு தாமும் முன்னேற வேண்டும், தம் குடும்பமும் முன்னேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் உழைத்து முன்னேறியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாமும் நம்முடைய கம்ஃபர்டபிள் ஜோனிலிருந்து வெளியில் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்.